நாம் நம்முடைய பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்தார்கள் என்றால் அதை அப்படியே அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அதே போன்று கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் நேசமாக இருப்பதை பார்த்தார்கள் என்றால், ஒருவருடைய கடமைகளை ஒருவர் நிறைவேற்றுவதை பார்த்தார்கள் என்றால் பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு அதிகம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஹலாலான வியாபாரம் பண்ணுகிறோம், ஹலாலான சம்பாத்தியம் செய்கின்றோம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த கட்டுப்பாட்டோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் அப்படித்தான் வாழ்வார்கள். நம்முடைய செயல்பாடுகளை பார்ப்பார்கள், நம்முடைய அகலாக்கை பார்ப்பார்கள். ஈரோட்டுக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு நண்பர், என்னுடைய ஆப்த நண்பர், அவருடைய மகன் விழுந்து விழுந்து உபசரிக்கிறார். வருகின்ற விருந்தாளிகளை முகமலர்ச்சியோடு முகமன் கூறி கை குலுக்கி வரவேற்று யாருக்கு என்ன தேவையோ அதை குறிப்பால் அறிந்து செயல்படுகிறார். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார். மெஹராபிலே அஸ்மால் ஹுஸ்னா பொறிக்கப்பட்டிருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. இதை டிசைன் பண்ணியது யார் என்று கேட்கிறோம். அவர்தான் டிசைன் பண்ணினார். நாம் இப்போது பள்ளியை சுற்றி நாம் அஸ்மால் ஹுஸ்னா பதித்திருக்கிறோமே, அங்கே மெஹராபிலேயே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அவர்தான் செய்தார். இந்த பள்ளிவாசல் கட்டப்பட இவர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது என்ற விஷயத்தை கேட்டு, இன்னும் அவருக்கு திருமணமே நடைபெறவில்லை. கேட்டு ஆச்சரியப்பட்டு போய் அவருடைய தந்தையிடத்தில் கேட்டேன், என்ன உங்களுடைய மகன் இப்படி மிகவும் இபாதத்துகள் விஷயத்தில், வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அவர் முன்னணியில் இருக்கிறார் என்று கேட்டபோது, ஹஜ்ரத் என்னை பார்த்து தான் அவர் கற்றுக்கொண்டார் என்று கூறுகிறார். ஆனால் என்னை விட 100 மடங்கு தாண்டி சென்று கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். என்னை விட 100 மடங்கு தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளை என்று ஒரு தந்தை தன்னுடைய மகனை வாழ்த்தும் போது, பாராட்டும் போது, தந்தையை அப்படியே அவர் பின்பற்றுகிறார். அருமை சகோதரர்களே, நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் போதும். சொற்கள் மிக கம்மியாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, மனைவி மக்களிடத்திலே, உற்றார்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே நம்முடைய பேச்சு குறைவாக இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து காண்பித்தாலே போதுமானது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஒரு அடியான் ஒரு உபதேசம் பண்ணுகிறார் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்பான். நான் ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு நண்பருக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன் என்றால் கேள்வி என்னை நோக்கி இருக்குமா? கேள்வி என்னை நோக்கி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொன்னாலும் சரி, யாருக்கு சொன்னாலும் சரி, அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பான்? மாதா அராது இந்த மனுஷன் இந்த உபதேசம் மூலமாக எதை அவன் நாடுகிறான், அவனுடைய நோக்கம் என்ன என்று அல்லாஹ் கேள்வி கேட்பானாம். இந்த ஹதீஸை சொல்லும் போதெல்லாம் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுவார்களாம். அந்த அழுகை நின்றதற்கு பின்னால் சொல்வார்களாம், தஹ்சபூன அன்ன ஐனி தகிர்ரு பி கலாமி அலைக்கும், நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் நன்றாக பேசுகிறேன், நன்றாக உபதேசிக்கின்றேன், நன்றாக சொற்பொழிவு நிகழ்த்துகிறேன், அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன், என்னுடைய கண்கள் குளிர்ச்சி அடைகின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நிச்சயமாக அப்படி கிடையாது. நான் என்ன உபதேசம் பண்ணினாலும் அந்த உபதேசம் மிக பிரமாதமாக நான் பேசியிருக்கிறேன் என்று நான் நினைப்பது கிடையாது. வான ஆலமும், எனக்கு நன்கு தெரியும், அன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல சாயிலி அன்ஹு யௌமல் கியாமா மா அரத்துபிஹி, நான் உங்களுக்கு செய்கின்ற அந்த உபதேசத்தின் மூலமாக நான் என்ன எண்ணத்தோடு பேசுகிறேன் என்பதை அல்லாஹ் அறிந்து மறுமை நாளிலே கேட்பான், இடத்திலே கேள்வி கேட்பான். நீ என்ன நோக்கத்திலே நீ உபதேசம் பண்ணினாய்? நீ உன்னை பண்படுத்தினாயா? உன்னுடைய உபதேசம் மூலமாக, உன்னுடைய செயல்பாடு மூலமாக மற்றவர்கள் திருந்தி வாழ்ந்தார்களா, வாழ்க்கையிலே கடைபிடித்தார்களா என்று அல்லாஹ் கேட்பானே, அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, உபதேசம் செய்வது ரொம்ப எளிதான ஒரு விஷயம்தான். கவர்ச்சிகரமான முறையில் உபதேசம் செய்யலாம். அதன் மூலமாக மக்களுடைய பாராட்டை பெறலாம், ஓஹோ என்று வாழலாம். ஆனால் ஒவ்வொரு உபதேசத்திற்கும் மறுமை நாளிலே கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு அறிவுரைக்கும் கேள்வி இருக்கிறது. நீ அறிவுரை சொன்னாயே, அந்த அறிவுரை பிரகாரம் நீ செயல்பட்டாயா என்று அல்லாஹ் கேட்பான். உன்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய பொருத்தத்தை பெறுவது நோக்கமா, இல்லை மக்களிடத்தில் பாராட்டு பெறுவது, புகழ்ச்சி பெறுவது, இது நோக்கமா என்று அல்லாஹ் கேட்பானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்கிறார்கள் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்ற ஹதீஸுகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு நடுக்கமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. உபதேசங்கள் செய்துவிட்டு அந்த உபதேசங்கள் பிரகாரம் நாம் வாழாவிட்டால் நம்முடைய நிலை என்னாகும்?
அல்லாஹ் மறுமை நாளிலே நம்மை எப்படியெல்லாம் கேள்வி கேட்க போகிறான், அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று கடைசியாக முத்தாய்ப்பாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதன் எப்போது மூமினாக ஆகுவான் என்றால் அவனுடைய இதயமும் நாவும் சமமாக இருக்க வேண்டும். நாவும் இதயமும் சமமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் மனப்பூர்வமாக பேச வேண்டும், உளப்பூர்வமாக இறையச்சத்தோடு பேச வேண்டும். ரெண்டாவது, நாவில் வரக்கூடிய வார்த்தைகள் மிக சரியாக இருக்க வேண்டும். கல்வும் நாவும் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். அதாவது சொல்லும் செயலும் மாறுபட்டிருக்க கூடாது. சொல்லப்போனால் அண்டை வீட்டார், அந்த ஹதீஸ் முடிகிற போது இப்படி முடிகிறது, அண்டை வீட்டார் இருக்கிறாரே, நம்முடைய தீங்குகள் இருந்து அவர் அச்சமற்றவராக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை முடிக்கிற போதும் அண்டை வீட்டாருடைய அந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதாது. அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்குகளை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்மால் அவருக்கு ஒரு சிறிய இடையூறு கூட இருக்காதவாறு. ஆக இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு முத்தாய்ப்பாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம், நம்முடைய சொல் செயல் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். எந்த ஒரு உபதேசம் யாருக்கு செய்தோம் என்றாலும் அந்த உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உபதேசம் செய்வதை குறைத்து கொண்டு செயல்பூர்வமாக அகலாக்கு மூலமாக மக்களின் நல்வழிப்படுத்துவதில் தான் மிகச் சிறப்பு இருக்கிறது என்பதை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.